வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்குரிய இந்த நாளில் சந்திர பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29. நீங்கள் எல்லோருமே பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் எப்போவெல்லாம் மனக்குழப்பம் இருக்கோ அப்போவெல்லாம் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது ஏற்றுறதா வேண்டிக்கோங்க. நல்ல மாற்றம் அனுபவத்தில் பார்ப்பீங்க, நிஜமாக பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10லேருந்து 12. மாணவர்களுடைய பெற்றோர்களை இன்றைக்கி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பசு நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் பசு நெய் அல்லது நெய்யை சேர்த்துனீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். படிப்பில் நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். எப்படி இருக்க போகிற இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அசைவ உணவை தவிர்க்கணும். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் வைத்தியநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 1, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். பேச்சினால சிக்கல் வரும். தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதியை நினைங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 2, 9. அனுகூலமான திசை கிழக்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் வச்சு நீங்கள் கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியம் உங்களோட பலவீனம். வீம்பு பிடிவாதம் உங்களோட பலவீனம். இன்னைக்கு நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது நல்லது. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க. விதிமுறைப்படி ஓட்டுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். நிம்மதி இருக்குது. வீண் செலவு கிடையாது. பேச்சுக்கு செல்வாக்கு இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, 1. அனுகூலமான திசை மேற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் இருக்குது. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனால் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு
வழக்கமான ஆளாக நீங்கள் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, ஓம் ரோஹிணி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூல நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சிறப்பான தினம். அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாள். அப்புறம் என்னங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. கடக ராசிக்காரர், விருச்சிக ராசிக்காரர் வெள்ளியிலே பவளமும் முத்தும் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை, எப்படி மோதிரத்துக்கு பூஜை பண்ணணும், ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. இன்னைக்கு ஏகாதசி. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் யாராவது ஒருத்தர் வீட்டில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் ஓடி போயிடும். இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.